டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், இந்தியன் எக்கனாமி பற்றி ஒரு ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம். ஸ்பெஷலி வெல்கம் தி நியூ சப்ஸ்கிரைபர்ஸ். லெட்ஸ் ஸ்டார்ட் த செஷன். இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் நியூயார்க் மேயராக மம்தானி பதவியேற்பு. இந்திய வம்சாவளியை சேர்ந்த மம்தானி குரான் புனித நூலை சாட்சியாக வைத்து நியூயார்க் நகர மேயராக நேற்று பதவியேற்றுக் கொண்டார். அமெரிக்காவின் நியூயார்க் நகர மேயர் தேர்தல் கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்றது. இதில் ஜனநாயக கட்சியை சேர்ந்தவரும் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவருமான ஜோரான் மம்தானி போட்டியிட்டார். அப்போது ஆளும் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிட்ட வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த அதிபர் ட்ரம்ப் கடும் விமர்சனங்களை முன்வைத்தார். எனினும் இந்த தேர்தலில் மம்தானி வெற்றி பெற்றார். இதன் மூலம் நியூயார்க் நகரின் முதல் முஸ்லிம் மேயர், தெற்காசியாவைச் சேர்ந்த முதல் மேயர், ஆப்பிரிக்காவில் பிறந்த முதல் மேயர், மிக இளம் வயது மேயர் என பல சிறப்புகளை பெற்றார். இந்நிலையில் மன்ஹாட்டன் பகுதியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க கைவிடப்பட்ட பழைய சிட்டி ஹால் ரயில் நிலையத்தில் நேற்று முன்தினம் நள்ளிரவு 12 மணிக்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் நியூயார்க் நகர மேயராக மம்தானி பதவியேற்றுக் கொண்டார். அப்போது குரான் நூல் மீது கை வைத்தபடி பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார். அவருடைய அரசியல் கூட்டாளியான நியூயார்க் தலைமை வழக்கறிஞர் லெட்டிஷியா ஜேம்ஸ் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதையடுத்து நேற்று மதியம் 1 மணிக்கு சிட்டி ஹாலில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுவிழாவில் அமெரிக்க செனட்டர் பெர்லி சாண்டர்ஸ் முன்னிலையில் மீண்டும் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார். உத்தரப்பிரதேசத்தில் 2025ஆம் ஆண்டு 2739 என்கவுண்டர்கள். இந்தியாவில் குற்ற செயல்கள் அதிகம் நடைபெறும் மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம் முக்கிய இடத்தை பிடித்திருந்தது. இம்மாநிலத்தில் முதல்வர் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான பாஜக ஆட்சி அமைந்த பிறகு குற்றங்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக கருதப்படுகிறது. இதற்கு குற்றவாளிகளுக்கு எதிரான என்கவுண்டர் காரணமாக கூறப்படுகிறது. இந்நிலையில் உத்தரப்பிரதேச காவல்துறை இயக்குனர் ராஜீவ் கிருஷ்ணா செய்தியாளர்களிடம் கூறியதாவது: உத்தரப்பிரதேசத்தில் 2025ஆம் ஆண்டில் மட்டும் 2739 என்கவுண்டர்களை காவல்துறை நடத்தியுள்ளது. இவை அனைத்தும் சட்டத்துக்கு உட்பட்டு நடத்தப்பட்டன. இதில் 3153 குற்றவாளிகள் காயமடைந்தனர். ஒரு காவலர் வீரமரணமடைந்தார். உத்தரப்பிரதேசத்தில் 48 முக்கிய குற்றவாளிகள் கொல்லப்பட்டுள்ளனர். முந்தைய 8 ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் இதுவே அதிக எண்ணிக்கை என்று கூறினார். சிகரெட், பான் மசாலா மீது விதிக்கப்பட்ட கூடுதல் கலால் செஸ் வரி பிப்ரவரி 1ஆம் தேதி அமலுக்கு வருகிறது. இதன் காரணமாக அவற்றின் விலை கணிசமாக உயர உள்ளது. கூடுதல் வரி விதிப்பின் எதிர்வினையாக சிகரெட் தயாரிப்பு நிறுவனங்களின் பங்குகள் நேற்று வீழ்ச்சியடைந்தன. ஐடிசி நிறுவனத்துக்கு 50,000 கோடி இழப்பு ஏற்பட்டது. சிகரெட், பான் மசாலா உள்ளிட்ட புகையிலைப் பொருட்கள் மீது கூடுதல் வரி விதிக்க ஏதுவாக மத்திய கலால் திருத்த சட்ட மசோதா 2025 நாடாளுமன்றத்தில் அண்மையில் நிறைவேற்றப்பட்டது. இதேபோல புகையிலைப் பொருட்கள் மீது புதிய செஸ் வரி விதிக்க ஏதுவாக சுகாதாரம் மற்றும் தேசிய பாதுகாப்பு செஸ் மசோதா 2025 நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இரு மசோதாக்களுக்கும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியுள்ளார். இதைத் தொடர்ந்து புகையிலை, வாசனை புகையிலை, குட்கா பேக்கிங் இயந்திரங்கள் விதிகள் 2026 என்ற அரசாணையை மத்திய நிதியமைச்சகம் நேற்று முன்தினம் வெளியிட்டது. இந்த புதிய விதிகள் மற்றும் சிகரெட், பான் மசாலா தொடர்பான வரி விகிதங்கள் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. இதன் காரணமாக சிகரெட், பான் மசாலா உள்ளிட்ட புகையிலைப் பொருட்கள் மீதான விலை கணிசமாக உயர உள்ளது. இது தொடர்பாக தொழில்துறை வட்டாரங்கள் கூறியது: சிகரெட், பான் மசாலா உள்ளிட்ட புகையிலைப் பொருட்கள் மீது 40% GST விதிக்கப்பட்டுள்ளது. அவற்றின் மீது கூடுதலாக கலால் செஸ் வரியும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் சிகரெட் விலை கணிசமாக உயரும். தற்போது 1000 சிகரெட்டுகளுக்கு அவற்றின் அளவுக்கு ஏற்ப 200 முதல் 735 ரூபாய் வரை வரி வசூலிக்கப்பட்டு வருகிறது. புதிய வரி விதிப்பு நடைமுறையின் போது 1000 சிகரெட்டுகளுக்கு 2050 முதல் 8500 வரை வரி வசூலிக்கப்பட உள்ளது. இதன் காரணமாக சிகரெட் விலை 30% வரை உயரக்கூடும். இதேபோல் பான் மசாலா விலையும் 30% வரை அதிகரிக்கக்கூடும். சிகரெட், பான் மசாலா உள்ளிட்ட புகையிலைப் பொருட்களை தயாரிக்கும் நிறுவனங்கள் பல்வேறு மோசடிகளில் ஈடுபடுகின்றன. குறிப்பாக உற்பத்தி அளவை குறைத்து காட்டி வரி ஏய்ப்பில் ஈடுபடுகின்றன.
இதை தடுக்க கடந்த 31ஆம் தேதி மத்திய அரசு விரிவான அரசாணையை வெளியிட்டுள்ளது. இதன்படி புகையிலை சார்ந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கும் நிறுவனங்கள் தங்களிடம் இருக்கும் இயந்திரங்கள் குறித்த தணிக்கை அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் புகையிலை பொருட்கள் பேக்கிங் செய்யப்படும் இடங்களில் கண்டிப்பாக CCTV கேமரா பொருத்த வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் சிகரெட், பான் மசாலா நிறுவனங்களின் உற்பத்தி திறன் மற்றும் எவ்வளவு புகையிலை பொருட்கள் விற்பனைக்கு அனுப்பப்படுகின்றன என்பன உள்ளிட்ட விவரங்களை துல்லியமாக அறிய முடியும். இவ்வாறு தொழில்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. கூடுதல் வரி விதிப்பின் எதிர்வினையாக சிகரெட், பான் மசாலா தயாரிப்பு நிறுவனங்களின் பங்குகள் நேற்று கடும் வீழ்ச்சியை சந்தித்தன. சிகரெட் விற்பனையில் முன்னிலையில் இருக்கும் IDC நிறுவன பங்குகள் 10% வரை சரிந்தன. IDC நிறுவனத்துக்கு மட்டும் நேற்று 50,000 கோடி இழப்பு ஏற்பட்டது. இதேபோல் மற்றொரு முன்னணி சிகரெட் தயாரிப்பு நிறுவனமான காட்ஃப்ரே பிலிப்ஸ் இந்தியாவின் பங்குகள் 19% அளவுக்கு சரிந்தன. VST நிறுவனத்தின் பங்குகள் 7% வரை சரிந்தது. அனைத்து மருத்துவமனைகளிலும் ரேபிஸ் தடுப்பூசிகளை இருப்பு வைக்க வேண்டும். அனைத்து மருத்துவமனைகளிலும் ரேபிஸ் தடுப்பூசிகளை இருப்பில் வைக்க வேண்டும் என தேசிய மருத்துவ கவுன்சில் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மருத்துவமனைகள் மற்றும் பொது இடங்களில் தெருநாய்கள் ஊடுருவுவதை தடுக்கவும், நாய்க்கடியால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கவும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி சில முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தேசிய மருத்துவ கவுன்சிலின் செயலாளர் தெரிவித்துள்ளார். அனைத்து மருத்துவக் கல்லூரி முதல்வர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அதில் மருத்துவமனை வளாகத்துக்குள் நாய்கள் வராமல் கண்காணிப்பதற்கும் புகார்களை பெறுவதற்கும் ஒவ்வொரு மருத்துவமனை அளவிலும் சிறப்பு தொடர்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட வேண்டும். அதன்படி ஆரம்ப சுகாதார நிலையங்கள், நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வட்டார மருத்துவ அதிகாரியும், அரசு மருத்துவமனைகளில் தலைமை மருத்துவ அதிகாரியும், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் நிலை மருத்துவ அதிகாரியும் தொடர்பு அதிகாரிகளாக நியமிக்கப்பட வேண்டும். நியமிக்கப்பட்டுள்ள தொடர்பு அதிகாரிகளின் பெயர் மற்றும் விவரங்கள் மருத்துவமனையின் நுழைவு வாயில் அல்லது மக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் தெளிவாக காட்சிப்படுத்தப்பட வேண்டும். இதனால் பொதுமக்கள் புகார் அளிப்பது எளிதாகும். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மருத்துவமனை வளாகத்தை எப்போதும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். குறிப்பாக தெருநாய்கள் உள்ளே நுழையாதவாறு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது இவர்களின் நேரடி பொறுப்பாகும். அனைத்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் ரேபிஸ் தடுப்பூசிகள், இம்யூனோ குளோபுலின் மருந்துகள் எப்போதும் போதிய அளவில் இருப்பில் இருக்க வேண்டும். இந்த மருந்துகளின் இருப்பு குறித்த விவரங்களை அவ்வப்போது மேலதிகாரிகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இராணுவ ஆராய்ச்சி மேம்பாட்டு மையத்தின் 68ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு அதன் தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டு பேசியது. கடந்த ஆண்டு சுதந்திர தினத்தில் செங்கோட்டையில் உரையாற்றிய பிரதமர் மோடி சுதர்சன் சக்ர திட்டத்தை அறிவித்தார். இத்திட்டத்தின்படி நாட்டில் உள்ள முக்கிய இடங்கள் அனைத்திலும் வான் பாதுகாப்பு கருவிகள் நிறுவப்படும். வான் பாதுகாப்பு கருவியின் முக்கியத்துவத்தை நாம் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பார்த்தோம். இது DRDO அமைப்பின் செயல்பாடு மற்றும் உறுதிக்கு சான்றாக உள்ளது. நாட்டின் முக்கிய இடங்கள் அனைத்திலும் சுதர்சன சக்கரம் வான் பாதுகாப்பு கருவிகள் அமைக்கும் இலக்கை DRDO விரைவில் அடையும். புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் தனியார் துறைகளின் பங்களிப்பை அதிகரிப்பதில் DRDO தொடர்ந்து கவனம் செலுத்த வேண்டும். DRDO தனது தயாரிப்புகள் செயல்பாடுகளை தொடர்ந்து மேம்படுத்தி வருகிறது. மத்திய அரசுக்கு பிறகு தனது ஊழியர்களின் ஊதிய கட்டமைப்பை திருத்துவதற்காக 8வது ஊதிய குழுவை அமைக்கும் முதல் மாநிலம் என்ற பெருமையை அசாம் பெற்றுள்ளது. இது ஊழியர்களின் நலன் மற்றும் முற்போக்கான நிர்வாகத்தை நோக்கிய ஒரு குறிப்பிடத்தக்க படி. இந்தியா, பாகிஸ்தானில் செயல்படும் அணுமின் நிலையங்களின் பட்டியலை இரு நாடுகளும் நேற்று பரிமாறிக்கொண்டன. அணுமின் நிலையங்கள் தொடர்பாக கடந்த 1988ஆம் ஆண்டு இந்தியா, பாகிஸ்தான் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன்படி ஒருவரின் அணுமின் நிலையங்களை மற்றவர் தாக்கக்கூடாது. மேலும் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 1ஆம் தேதி இரு நாடுகளும் அணுமின் நிலையங்கள் தொடர்பான பட்டியலை பரிமாறிக்கொள்ள வேண்டும்.
இந்த ஒப்பந்தத்தின்படி கடந்த 1992ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் தடவையாக பட்டியல் பரிமாற்றம் செய்யப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக நேற்று இந்தியா பாகிஸ்தானில் செயல்படும் அணுமின் நிலையங்களின் பட்டியலை இரு நாடுகளும் பரிமாறிக்கொண்டன. கடந்த மே மாதம் இந்தியா பாகிஸ்தான் இடையே 4 நாட்கள் போர் நடைபெற்றது. எனினும் ஒப்பந்தத்தை மதித்து இரு நாடுகளும் அணுமின் நிலையங்களின் பட்டியலை பரிமாற்றம் செய்திருப்பது முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. மேலும் இரு நாடுகளில் சிறைகளில் உள்ள கைதிகள் குறித்த விவரங்கள் ஆண்டுதோறும் ஜனவரி ஜூலை மாதங்களில் பரிமாற்றம் செய்யப்பட்டு வருகிறது. இதன்படி பாகிஸ்தான் தரப்பில் நேற்று பட்டியல் அளிக்கப்பட்டது. பாகிஸ்தான் சிறைகளில் 257 இந்தியர்கள் உள்ளனர். அதில் 199 பேர் மீனவர்கள் ஆவர். இந்திய சிறைகளில் உள்ள பாகிஸ்தானியர்கள் குறித்த விவரங்கள் அந்த நாட்டிடம் அளிக்கப்பட்டுள்ளன. இரு நாடுகளின் தூதரகங்கள் வாயிலாக அந்த தகவல்கள் பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ஸ்டாக்ஹோம் அமைதி ஆராய்ச்சி கழகத்தின் அறிக்கையின்படி இந்தியாவிடம் 180 அணுகுண்டுகளும் பாகிஸ்தானிடம் 170 அணுகுண்டுகளும் உள்ளன. பாகிஸ்தானின் கிரானா மலைப்பகுதியில் உள்ள இராணுவ தளத்தில் அணுகுண்டுகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. பிரதமர் மோடி நடத்தும் தேர்வு கலந்துரையாடல். பொதுத் தேர்வு எழுதும் மாணவியருக்கு பயனுள்ள ஆலோசனைகளை வழங்க பிரதமர் நரேந்திர மோடி பரீக்ஷா பே சர்ச்சா என்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்தி வருகிறார். நடப்பு 2026ஆம் ஆண்டுக்கான முன்பதிவு கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி தொடங்கியது. டிசம்பர் 30ஆம் தேதி நிலவரப்படி மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர் என சுமார் 3 கோடி பேர் முன்பதிவு செய்துள்ளனர். If you like the video, subscribe the channel. Like, share, comment and press the bell icon.